ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஷீரடிக்கு கிளம்பியிருக்கோம். ஸோ ஷீரடிக்கு ஸ்ட்ரைட்டாக போகாமல் இங்கேருந்து பாம்பே போய் பாம்பேயில் ஒரு 2 days சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கெட்லாம் வந்து செக் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வந்து நம்மளோட போர்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வெயிட்டிங் ஏரியா. ஸோ உங்களோட ஃப்ளைட் டைம்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6:45 தான் ஃப்ளைட்டு. ஸோ இதுதான் நாங்கள் போக போகிற விஸ்தாரா ஃப்ளைட். ஸோ வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நம்ம பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக பஸ் வந்து வந்தாச்சு. ஸோ பஸ்ஸில் எல்லோரும் ஏறி செட்டில் ஆயாச்சு. ஸோ பஸ் வந்து இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளைட்குள்ளே நமக்கு வந்து என்ட்ரி ஆகிட்ருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே எல்லோரும் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க பேக்கெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களோட பிளேஸில் வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே புகை வந்து 2 பக்கமும் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஏர் கண்டிஷ்னர். ஸோ பேபிஸ்க்கு தனியாக சீட் பெல்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃப்ளைட் இப்போது டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம வந்து பார்க்கும்போது வெளியே தான் வந்து நம்ம ஃப்ளைட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே இருக்கும் போது நம்ம எப்படியோ வந்து ஒரு சீட்டிங்கில் வந்து சும்மா உட்காந்துருக்க மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்டுன்றதுனால வந்து சைட் வியூவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது நம்ம முள்ள ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளைட்டில் இருக்கோம், ஃப்ளைட்டில் இருந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஸ்கை வியூ வந்து மேலே இருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து உண்மையிலே ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்கை வியூ வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னே லன்ச் வந்து விஸ்தாராவில் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு பன் அண்ட் நான்வெஜ் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காஃபி ஒரு 1/2 hourலேயே வந்து ஃபுட் முடிச்சோடனே கொடுத்தாங்க. ஸோ காஃபி பார்த்திங்கன்னா வந்து டீ காஃபி ரெண்டுமே இருக்குது. யாருக்கு என்ன வேணுமோ ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சுகர், பால் பவுடர் அண்ட் டிகாஷன் இதெல்லாமே வந்து செப்ரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஆவரேஜ் தான். ஸோ இப்போது நம்ம பாம்பே வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரெய்னி கிளைமேட். ஸோ நீங்கள் இங்கே இருக்க க்ளவுட் பார்த்தாலே தெரியும் இந்த ரெய்னி கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்றது. ஸோ ஃப்ளைட் இப்போ வந்து இறங்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டோம் பாம்பேக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பிரியா டைரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.